நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தொழில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு குல்ஃபி மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு தொழில். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த தொழில் நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த தொழிலில் லாபம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது கொஞ்சம் பொருளை வச்சுக்கிட்டே நம்ம என்ன செஞ்சிடலாம், குல்ஃபி மேக் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். நமக்கு எந்த அளவுக்கு இதில் நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 60லேருந்து 80 வகையான குல்ஃபிகள் நம்ம என்ன செய்ய முடியும், மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான பிஸ்னஸாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 365 நாளும் விற்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த குல்ஃபியை நம்ம சொல்லலாம். மேக்சிமம் எல்லாரும் இது சம்மர் சீசன், வின்டர் சீசன் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாருமே இந்த குல்ஃபி மேலே ஆசைப்படுறாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்குறதுனால இந்த தொழிலில் நிறையா ப்ராஃபிட்டும் இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். குல்ஃபி தயாரிக்க என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பால், க்ரீம், ஸ்கிம்டு மில்க் பவுடர், அதுக்கப்புறம் சுகர், ஸ்டெபிலைசர், ஃப்ளேவர். அதாவது ஃப்ளேவர்னால் நம்ம என்ன ஃப்ளேவர் வேணும், ஸ்ட்ராபெரி வேணுமா, வெனிலா வேணுமா, மேங்கோ ஃப்ளேவர் வேணுமா, இந்த மாதிரி என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலரிங், நமக்கு கலர் நல்லா வரதுக்காக கொஞ்சம் கலர் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோஸ், சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ். இவ்வளோ தான் நமக்கு தேவை. இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பால், ஜீனி இதை வச்சே என்ன செஞ்சிடறாங்க, தயாரிச்சிடுறாங்க. ஃப்ளேவர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. குல்ஃபியில் பல வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் என்ன ஃப்ளேவர் தயாரிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருள் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த குல்ஃபியை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாலை எடுத்து நல்லா கொதிக்க வைக்கிறாங்க. இது 2 மடங்காக சுருங்குற வரைக்கும் கொதிக்க வைக்கிறாங்க. நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட க்ரீம், ஸ்கிம்டு மில்க் பவுடர் இது எல்லாமே சேர்க்குறாங்க. சேர்த்து அதில் 3ல் 1 பாகமாக ஆகிற வரைக்கும் இதை குறுக்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இதில் ஸ்டெபிலைசரையும் சுகரையும் சேர்க்குறாங்க. ஓகேங்களா? சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா கூல் பண்ணுறாங்க. கூல் பண்ணதுக்கப்புறம் இதில் நட்ஸு, அதாவது நமக்கு ஏதாவது இல்லை பாதாம் பருப்போ, பிஸ்தா பருப்போ, இந்த மாதிரியான பருப்பு வகைகள் நம்ம ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா இதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஃப்ரீசரில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரோசன் மிக்ஸை அந்த மோல்டில் ஊற்றி என்ன செய்கிறாங்க, இதில் உட்டன் ஸ்டிக்கை வைக்கிறாங்க. வச்சோடனே அது அந்த குல்ஃபி மேக்கிங் மிஷின்குள்ளே வைக்கிறாங்க. வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே அது என்ன செஞ்சிடுது, உங்களுக்கு குல்ஃபியாக கிடச்சிடுது. அதை ஹார்டனிங் பண்ணுவாங்க. அதாவது கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பேக் பண்ண முடியும். அப்போது ஒரு -23 டிகிரி செல்சியஸில் அதை ஹார்டனிங் பண்ணுவாங்க. அதுக்கு தனியாக மிஷின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கனாக்கா, இந்த குல்ஃபியை தனியாக எடுத்து பேக் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ். இதை நம்ம அப்படியே ஒரு வீடியோவாக கூட இப்போ என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள் வேணும், இதுக்கு என்ன முதலீடு வேணும், ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பால் காய்ச்சறதுக்கு உங்களுக்கு அந்த இரும்பு சட்டி பெருசாக உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய கலக்கி ஒன்று, அதாவது அதை கலக்கிறதுக்காக உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு எல்பிஜி கனெக்ஷன் வேணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை கொதிக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் குல்ஃபி மேக்கிங் மிஷின், இது ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இதே ஹார்டனிங் மிஷின் இருக்குது. ஒரு சில மிஷின்ஸில் இந்த ஹார்டனிங் சேர்ந்து வருது, ஒரு சிலதில் நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் வேணும். நம்ம குல்ஃபியெல்லாம் மேக் பண்ணதுக்கப்புறம் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ், அதாவது கோல்டு ஸ்டோரேஜ், ரொம்ப கூலிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் இதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு கவர்ஸ், அதுக்கப்புறம் பேக்கிங் மிஷின் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா எப்படி இருந்தாலும் இதை பேக்கிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு மிஷின் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு அடைக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த கோர்கேட்டட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாக்ஸஸ் உங்களுக்கு தேவைப்படும். இவ்வளவும் இந்த குல்ஃபி மிஷின் மேக் பண்ணுறதுக்கு
உங்களுக்கு அவசியமாக தேவை. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஷினோட ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மிஷின் கம்மியாக இருக்கும், ஒரு சில மிஷின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சத்தில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் வரைக்கும் கூட இந்த தொழிலை என்ன செய்ய முடியும், நீங்கள் தொடங்க முடியும். அதுதான் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு மிஷின் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு இதில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிட்டே போகும். ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் வாங்க போகிறீங்க. எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு சீப்பாக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களோட மிஷின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லட்சத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 20 லட்ச ரூபாய் வரைக்கும் இதை என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். இப்போ மிஷினோட மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது வந்து ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் குல்ஃபி மேக்கிங் மிஷின் இருக்குது. அதுவே வந்து 12 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய மிஷின்ஸும் இருக்குது. ஓகேங்களா? இதில் ப்ரொடக்ஷன் அப்புறம் உள்ளே நீங்கள் வைக்கக்கூடிய மோல்டு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு மாறுறதுனால தான் இந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ் வருது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய இண்டஸ்ட்ரியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 12 லேக்ஸுக்கு நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். நார்மலாக ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு மிஷின் இருந்தால் போதுமானது. இப்போ இந்த என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த குல்ஃபி மேக்கிங் மிஷின் வந்து எங்கே வாங்கலாம், எவ்வளவுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் வந்து இது வந்து கலெக்ட் பண்ண அட்ரஸ் தான் இது. மிஷின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நேரடியாக பார்க்கல. அதனால் நீங்கள் போகும்போது நேரடியாக பார்த்துட்டு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. நார்மலாக வந்து இந்த மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டிலேயே சென்னையில், கோயம்புத்தூரில் இந்த மாதிரி இடங்கள்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் மிஷின் வாங்கும்போது அதில் எத்தனை மோல்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டைப்பில் மோல்டு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்னஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் குல்ஃபி மேக்கிங் மிஷின் ஒரு 2.5 லட்ச ரூபாய் இருக்கிற மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு 30 லிட்டர் வரைக்கும் இதில் என்ன செய்யலாம், தயார் பண்ணலாம். அதே நேரத்தில் காம்போ ஃப்ரீசர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்லேயே நீங்கள் இதை என்ன செய்ய முடியும், இயக்க முடியும். இண்டஸ்ட்ரியல் டைப்பு தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகவே உங்களுக்கு மேக் பண்ணி வந்துடும். நீங்கள் அங்கே போகும்போதே நீங்கள் அதில் டெமோவும் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த தொழிலில் என்ன மாதிரியான ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாதாரணமாக இந்த தொழிலில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா நம்ம போடக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் பேக்கிங் ஆகிற செலவு, நம்ம அந்த கவர்ஸுக்கான செலவு தான் உங்களுக்கு வந்து அதிகமே தவிர மற்றபடி இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன கேட்டாக்கா மினிமம் வந்து ஒரு 40% இருந்து மேக்ஸிமம் ஒரு 60% வரைக்கும் இதில் ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு 40% அப்படிங்கிறதே ஒரு நல்ல லாபகரமான தொழில் தான் இது. நீங்கள் என்ன ஃப்ளேவரில் தயாரிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராஃபிட்டோட அளவு வந்து அதிகமாகவும் ஆகலாம், குறைச்சலாகவும் ஆகலாம். மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் இந்த தொழிலுக்கு கவலைப்படவே தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது எல்லா இடத்துலையும் சேல் ஆகக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. நல்ல ஃப்ளேவர்ஸோட நல்ல க்ளீனாக நம்ம தயாரித்து நல்ல கவர்ஸில் பேக்கிங் பண்ணி கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்க்கும்போது இதை மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.